நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்களின் கஷ்டத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக சிறுநீரகங்களை பெற்று ஒரு கும்பல் விற்பனை செய்வதாக எழுந்த புகாரை அடுத்து மாவட்ட சுகாதாரத்துறை மற்றும் நலப்பணிகள் இணை இயக்குநர் ராஜ்மோகன் தலைமையிலான குழு பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரபாகர். பிரபாகர், வணக்கம். இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், அக்கரஹாரம், வெப்படை, குமாரபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 லட்சம் விசைத்தறி தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த தொழிலில் பணியாற்றி வருகின்றனர். பெரும்பாலான விசைத்தறி தொழிலாளர்கள் வறுமையில் வாடும் நிலையில் இந்த வறுமையை பயன்படுத்தும் சில இடைத்தரகர்கள் அவர்களை மூளைச்சலவை செய்து அவர்களுடைய சிறு நீரகங்களை விற்பனை செய்து வருவதாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக புகார் எழுதின அடிப்படையில் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து இதை தடுப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை எடுத்து வரும் நிலையில் சமீபத்தில் அன்னை சத்யா நகர் பகுதியைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டு வரும் பெண்களை பெங்களூர், கொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் தனியார் மருத்துவமனைக்கு பள்ளிப்பாளையத்தில் உள்ள இடைத்தரகர்கள் அழைத்து சென்று கிட்னி விற்பனை செய்யப்படுவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இது குறித்த செய்திகள் வெளியான நிலையில் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி உத்தரவின் பேரில் மாவட்ட சுகாதார திட்ட நலப்பணிகள் மற்றும் இணை இயக்குநர் ராஜ்மோகன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்துள்ளனர். தொடர்ந்து பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியின் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.